இசைஞானி இளையராஜா இசையமைத்த 4500 பாடல்களை பயன்படுத்தும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்துல எக்கோ இசை நிறுவனம் மேல்முறையீடு பண்ணாங்க. பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன், நீதிபதி முகமது ஷஃபீக் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்பு அந்த வழக்கு விசாரணைக்குமே வந்திருக்கா. எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜய் நாராயணன் சொல்லியதாவது, சம்பளம் கொடுத்து திரைப்பட பாடல்களுக்கு இசையமைப்பிற்காக சேவையை பெறும் தயாரிப்பாளர்கள் தான் அந்த பாடலுடைய பதிப்புரிமைக்கான முதல் உரிமையாளர் ஆவார். பதிப்புரிமையின்படி பட தயாரிப்பாளர்களிடம் முறையே ஒப்பந்தம் செய்து இளையராஜா இசையமைத்த 4500 பாடல்களை எக்கோ நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இது குறித்து எக்கோ நிறுவனம் எந்த விதமான ஒப்பந்தமுமே இளையராஜாவுடன் போடல. இருந்தாலுமே இளையராஜா மீதான மதிப்பால கடந்த 1990ஆம் ஆண்டு வரைக்குமே அவருக்கு ராயல்டி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இசையை திரித்தாலோ அல்லது மாற்றினாலோ தான் அதற்கான தார்மீக உரிமை குறித்த கேள்வி வரும். அண்மையில வெளியான கூலி படத்துடைய ட்ரீசர் ப்ரோமோல கூட இளையராஜா சாருடைய பாடல் பயன்படுத்தியிருப்பதாக இளையராஜா அவர்கள் அந்த படக்குழுவிற்கு நோட்டீஸ் அனுப்பினார். இந்த பிரச்சனையுமே தற்போது பூதாகரமாக வெடிச்சது. அதனடுத்து பாத்தீங்கன்னா அந்த வழக்குமே விசாரணைக்கு வந்தது. மேலும் தற்போது வரைக்குமே இந்த பிரச்சனை போய்கொண்டுதான் இருக்கு. தற்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காத்திருந்து பொறுமை இழந்த நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜா அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காராம். சோ இதை பற்றிய தகவல் ஒன்று தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.